டீ கடைக்காரர் சொன்ன ரகசியம் இது தெரியாமல் போச்சே. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிப்ஸோடு பார்க்க போகிறோம். வெங்காய போண்டா இன்றைக்கி கடையில் போய் வாங்கி சாப்பிடணும்னு தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ரெடி பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 5 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கோம். ஸோ பெருசாக இருந்துச்சுன்னா தான் அந்த போண்டாவுக்கு நம்ம கட் பண்ணும் போது கரெக்டாகவும் இருக்கும், ஷேப்பும் கரெக்டாக வரும். ஸோ அதனால் 5 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் பறிக்கிறதுக்காக பின்னாடி வந்திருக்கோம். ஸோ முருங்கைக்கீரை சேர்த்துக்குங்க, ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கருவேப்பிலையும் பறிச்சாச்சு. ரொம்ப அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா கிடையாது, நான் இப்போ பிளேட்டில் வச்சும் காட்டுறோம் பாருங்கள். ஸோ கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் இருக்குதுல, அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பவுல் எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் வடைக்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சரி எவ்வளவா இருந்தாலும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ போண்டாக்கு அதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலையும் கீரையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதையே சேர்த்து பாருங்கள். கீரை சேர்க்கலை அப்படின்னாலும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடையில் வாங்கின மாவு, ஸோ நம்ம பஜ்ஜிக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த மாவு இது ஃபுல்லாக சேர்த்தாச்சு. ஒரு பாக்கெட் இருந்துச்சு, அதை ஃபுல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே தான் இருக்குது நான் சொன்ன டிப்ஸு. டீ கடைக்கார் சொன்ன ரகசியம் இதான். டால்டா இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக டால்டா சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் டால்டா சேர்த்துட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பவுடர் சேர்த்து சால்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சா. ஸோ கடை நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஆயில் சேர்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சா, போண்டாவை இந்த மாதிரி கையில் பிடிச்சி சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ அது கருகிடக்கூடாது இல்லையா, பேக் ஹேண்ட் சைடு திருப்பி விட்டுறலாம். வெங்காய போண்டா அப்படிங்கிறது சீக்கிரம் கருகிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் திருப்பி விட்டுருங்க. வெங்காயோட நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ காட்டுறோம் பாருங்கள், நல்லா இதான் கரெக்டான ஸ்டேஜை. இப்போ நம்ம எடுத்தாச்சு. பார்க்கும் போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோமா, அப்படியே டீ கடைக்கார் சொன்ன ஸ்டைலில் செஞ்சாச்சு. ஸோ டேஸ்ட்டும் மாறாமல் அப்படியே தான் இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க போண்டா ஆயிலில் சேர்க்கும் போது பிரிஞ்சுக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். ஸோ சில பேர் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட ஆட் பண்ணிப்பாங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆயிலில் சேர்க்கும் போது பிரிஞ்சிக்காமல் இருக்கும், நல்லா டைட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவே சேர்த்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும். ஃபைனலாக ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸில் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.